தட்ச பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் மகளாக பிறந்தவர் சதிதேவி. இவர் உலகை காக்கும் ஆதிசக்தியின் அம்சம். சதிதேவிக்கு சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது தீவிர பக்தி. தட்சனின் விருப்பத்திற்கு மாறாக சிவபெருமானையே தன்னுடைய கணவராக ஏற்று மணந்து கொண்டார். தட்சனுக்கு இதில் சிறிதும் விருப்பமில்லை. அதனால் சிவபெருமானை பழிவாங்க நினைத்தான். மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான். அதில் பங்கேற்க சிவனுக்கும் சதிதேவிக்கும் அழைப்பு அனுப்பவில்லை. ஆனால் கணவரின் எச்சரிக்கையும் மீறி தந்தையின் யாகத்திற்கு சென்றார் சதிதேவி. அங்கு அவருக்கு அவமானமே மிஞ்சியது. தட்சன் சிவபெருமானை மிக கடுமையாக சபையில் நிந்தித்தான். தன்னுடைய கணவனை தன்னுடைய சொந்த தந்தையே அவமதித்ததை சதியால் தாங்க முடியவில்லை. அதனால் சதிதேவி தட்சன் நடத்திய யாக குண்டத்திலேயே விழுந்து உயிர் துறந்தார். தன்னுடைய அன்பு மனைவியின் உடலை தோளில் சுமந்தபடி சிவபெருமான் உலகம் முழுவதும் மிகப்பெரிய துயரத்துடன் உலா வந்தார். அப்போது உலக நன்மைக்காக திருமால் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அதன் விளைவாக சதிதேவியின் உடல் பல பாகங்களாக பிரிந்து பூமியின் பல புனித ஸ்தலங்களில் விழுந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அவற்றில் ஒரு மரபின்படி அன்னையின் நாபி, அதாவது தொப்புள் பகுதி, மற்றொரு மரபின்படி இடைப்பகுதி காஞ்சிபுரத்தில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த திருத்தலம் நாபி பீடம் என்றும் 51 சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது.